மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். சொல்லுங்கம்மா. நம்ம கிளினிக் புக்ல வந்து புதிய புன்னகை புதிய வாழ்க்கைன்னு இருக்கு மேம். இப்ப ஃபுல்லா பல்லு கட்டுறோம் அப்படின்னா புதிய புன்னகை வந்து குடுக்குறோம் மேம். எப்படி மேம் புதிய வாழ்க்கை குடுக்குறோம்? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. சரி, நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நான் சொல்றேன். நீங்க முதல்ல என்ன பண்ணுவீங்க? நான் போயிட்டு புது ட்ரெஸ் வாங்குவேன், நிறைய மேக்கப் திங்ஸ் வாங்குவேன். ஏன்னா நம்ம அழகா இருக்கணும்ல மேம். ஏன்? ஏன்னா நாங்க 4 பேர் வருவாங்க, நம்மள பாப்பாங்க, நம்ம பேசணும், நம்ம சிரிக்கணும், போட்டோ எடுக்கணும், ஸ்டேட்டஸ் போடணும், என்ன பண்ணணும்ல மேம். இப்ப பல்லு இல்லாம கஷ்டப்படுறவங்களால இதெல்லாம் பண்ண முடியுமா? முடியாதே. அப்ப பல்லு இல்லாம கஷ்டப்படுறவங்க சரியா சாப்பிட முடியாது, புடிச்ச உணவை சாப்பிட முடியாது, ஹோட்டலுக்கு போக முடியாது, ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, விழாக்களுக்கு போக முடியாது, பர்த்டே பார்ட்டிக்கு போக முடியாது, ஃப்ரெண்ட்ஸ பார்க்க முடியாது, உறவினர்களை பார்க்க மாட்டாங்க. கணவருக்கு பல்லு பிரச்சனை மனைவி கிட்ட சரியா பேச மாட்டாங்க, மனைவிக்கு பல்லு பிரச்சனை கணவர் கிட்ட சரியா பேச மாட்டாங்க, குடும்பத்தோட சிரிச்சு பேச மாட்டாங்க, பசங்க கிட்ட சிரிச்சு பேசவும் தயங்குறாங்க இல்லையா? அப்ப இவங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கைய தொலைச்சுட்டு தானே நிக்கிறாங்க. இப்படி பல்லு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம பாதிக்கப்பட்ட பற்கள்லாம் எடுத்துட்டு இம்ப்ளான்ட் பொருத்தி இயற்கை பற்களுக்கு நிகரா புதிய பிக்சட் பற்கள் கொடுக்கும்போது அவங்க தொலைச்ச வாழ்க்கையை திருப்பி அவங்க கையில கொடுக்குற மாதிரி தானே. அப்ப அவங்க மறுபடியும் உங்களை மாதிரி விழாக்களுக்கு போவாங்க, ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, போட்டோ எடுப்பாங்க, உங்களை மாதிரி டிபி வைப்பாங்க, ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அப்ப அவங்க வாழ்க்கை கிடைச்சிச்சு இல்லையா? ஆமா மேம். அதனாலதான் புதிய வாழ்க்கை புதிய புன்னகைன்னு சொல்றோம்.